குண்டு பை டு ஃபிட் பை சேலஞ்சில் இது நாள் 21. அதிகாலை எழுந்திரிச்சு காலைக்கணங்களை கழிச்சிட்டு எடிட்டிங் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு நீ பேண்டை போட்டுட்டு ஜாகிங் பண்ண வந்துட்டேன். ஸ்ட்ரெச்சஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஜாகிங் பண்ணிட்டு இருந்தேன். இவனையே இப்படி குலைக்கிறானுங்கன்னு பின்னாடி சொல்கிறேன். இவன் நடக்கிறான், வாச்சலாம் நம்ம போவோம். நல்ல வியர்வை, ஸ்வெட் ஹார்ட் ஃபீல் ஹார்ட். மன்மதன் சிம்பு ஸ்டைலில் வியர்வையை தொடச்சி வீசிட்டு சச்சின் மூவியில் வடிவேலு வாடி வாடி சாங்க கேட்டு ஆடிட்டு இருந்தேன். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து தான் கழுதுகளை செத்துற போதுன்னு சொல்லி அவனுக்கு குலைச்சாங்க. அப்புறம் ஜாகிங் முடிச்சுட்டு வந்து தான் பல்லே விளக்குனேன். ஏன்டா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியே விளக்கலான்னு கேட்டிங்கன்னா நான் வந்தேன். பார்த்தா பாத்ரூம்குள்ளே யாரோ போயிட்டு கதவை திறக்கவே இல்லை. பல்ல விளக்குன கையோட வே ப்ரோட்டீன் ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துட்டு அப்புறம் தொழிலுக்கு வந்துட்டேன். என்ன அப்புறம் ஒரு 9 மணி வாக்கில் ஓட்ஸ் மீல், இதோட ரெசிபி நாளைக்கு போடுறேன். அகைன் தொழிலுக்கு வந்தாச்சு. அப்புறம் ப்ரோட்டீனுக்கு ஸ்கிராம்பிள் டெக்கு. அப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் டொமேட்டோவும் பச்சை பயிறு வச்சு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். புதுசாக ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். ஆஃபீஸ் டோலிஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கான்னு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இடைவேளை. அந்த திராட்சையை ஒழுங்காக திங்க வேண்டியது தானே, எதுக்கு? நான் தான் சொன்னல, அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லி மொக்க வாங்குவேன். அதுதான் இது, யாரும் கண்டுக்காதீங்க. அகைன் லஞ்ச் பில் அடிச்சாச்சு. சிக்கனு, ரைஸு, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஆட் ஆனால் ஒரு முட்டை ஆம்லேட்டு, அண்ட் ஃபைனலாக பெவரேஜுக்கு தக்காளி ரசம். என்னடி இவன் வெயிட் லாஸ் டயட்டுங்கிறான், பார்த்தா தின்னுக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. ப்ராப்பர் டயட்டுன்னா திங்காமல் இருக்கிறது இல்லை. இந்த ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வயிற்றையும் பட்டினி போடாமல் இந்த எல்லா நியூட்ரிஷனையும் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது தான் ப்ராப்பர் டயட்டு. வெயிட் லாஸில் மெயின் கதையே இதுதான். அப்புறம் வெயிட்டை ட்ராக் பண்ணிவிட்டு பாடி கண்டிஷனை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டெய்லி கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். பை குஞ்சான்ஸ், லவ் யூ.